பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் நாம் போன வாரத்துல முதல் 6 வசனங்களை நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு 7லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை நாம் சிந்திக்கலாம். எடுத்து ஒருவர் எபிரேயர் 6வது அதிகாரம் 7லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியா நம்ம போன வாரத்துல சில காரியங்களை நம்ம சிந்தித்தோம். இங்க 7வது வசனத்துல பார்க்கும்போது எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்த மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை விளைவிக்க நலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் விளைவிக்கிற நிலமோ தகாததாய் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இங்க ஒரு நிலம் தன்னிலை பெய்கிற மழையை முளைப்பிக்க நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். தன்னிலை பெய்கிற மழையை குடித்து அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வேத வசனங்கள், இது நிலம் நம்முடைய மனுஷனுடைய இருதயத்தை குறிக்கிறது. இங்கே தண்ணீர் ஆண்டவருடைய வசனம் பரிசுத்தாவியினால் உணர்த்தப்படுகிறதான காரியத்தை குறிக்கிறது. ஆனா அந்த வசனங்களை கேட்டும் உணர்த்தப்பட்டும் அந்த தண்ணீர் அவங்க நல்கனிகளை கொண்டு வருவதற்கான கிரியையை பரிசுத்தாவியானவர் மூலமாக அவர்களுக்கு செய்தோம். ஆனா அதை அதற்கு கீழ்ப்படியாமல் முற்செடியும் முட்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ தகாததாய் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாயும் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நம்ம 2 வசனங்களை வாசித்துட்டு திருப்பி நம்ம இந்த 7-8 வரலாம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்பிற்கு ஏதுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டென்று நம்பி இருக்கிறோம். ஏனெனில் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது 7-8 யாரை குறித்து சொல்லி இருக்கிறதோ, யாரை பரிசுத்தாவியானவர் இந்த எபிரேய நிருபத்தை எழுதுவருடைய மனதில் எந்த மக்களை வைக்கிறாரோ அதே ஆட்கள் தான் 9-10 சொல்லப்பட்டிருக்கிற நபர்களும் என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஏனென்றால் 7-8 அட்ரஸ் பண்ற அதே பர்சன்ஸ் தான் 9-10 பிரியமானவர்களே, பிலவட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து, நாங்கள் எப்படி சொன்னாலும் நீங்கள் அவர்களை பற்றி இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு ஏதுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர்கள் அல்லவே. அப்போ அதுதான் இந்த வசனங்கள் என்று நம்ம பார்க்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொண்டு பரிசுத்தவான்களுக்கு தேவனுக்கு பிரியமான நற்கிரியைகளை நடப்பித்து பரிசுத்த விசுவாசிகளுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களோடு வாழ்ந்து சில காலம் ஆண்டவருடைய கிரியைகளை ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்கள் அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகளுக்கு மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழலை நீங்க the present situation of the believers, the people who is addressing, அவங்க அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக அவங்க இல்லை என்பதுதான் இந்த 7-8 வசனங்களை சொல்லுகிறாரு. அவங்க அடிக்கடி தங்களில் பெய்த மழையை குடித்தும் நல்ல வேத வசனங்களை கேட்டு கிறிஸ்துவனுடைய அடிப்படை உண்மைகளை அறிந்து ஆண்டுடைய சித்தப்படி எப்படி வாழணும் அப்படின்னு தெரிந்தும் அப்படி வாழாம மாம்சத்தின்படி வாழ்ந்து முற்செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பித்து கனியற்ற பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சோ வேதத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள். குறிப்பா நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11-15 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். 1 Corinthians chapter 3 verses 11-15. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம்
11-15 வரை உள்ள வசனங்கள் ஒருவர் வாசிக்கலாம். சோ இங்க நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு கொரிந்து சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் இப்ப ஆவியின்படி வாழாதபடி மாம்சத்தின்படி வாழுகிறாங்க. ஆவிக்குரிய இவர்களாக ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படி வாழாம மாம்சத்தின்படி வாழுகிறாங்க. அவங்களை பிரித்து பவுல் சொல்லும் போது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அதாவது நீங்க ஆண்டோட இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தெளிவான அஸ்திபாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல போட்டிருக்கிறீங்க. அது சரியானதுதான், அதுல மாற்றம் இல்லை. அந்த அஸ்திபாரம் உறுதியானது. ஆனா அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதில் ஒருவன் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு இங்க சொல்லுகிறார். அதாவது அவனுடைய பலன்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிற மரம், புல், வைக்கோல் என்கிறது அவங்களுடைய கிரியையை குறிக்கிறது. மாம்சத்தின்படியான கிரியைகள் கிறிஸ்துவின் நாளில, கிறிஸ்துவனுடைய நியாயத்தின் நாள்ல அதுல எந்த பலனும் இருக்காது, அழிந்து போகும் அவனுடைய கிரியைகள். மாறாக பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், அக்கினி அதை சுட்டரிக்கும் போது இன்னும் மறுகூடக்கூடியது, அது இன்னும் என்ன மதிப்பு கூடக்கூடிய ஒரு மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ அப்படியா நம்ம பார்க்கும்போது அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி விசுவாசத்தின்படி கிறிஸ்துவுக்கு என்று வாழுகிறவர்களுடைய பலன் அழியாதது, நிலைத்து நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை என்ன சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அதோடு சேர்த்து நம்ம இங்க எபிரேயர் 8வது வசனத்துக்கு வரும்போது, முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் விளைப்பிக்கிற நிலமோ தகாததாய் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுகிறதே அதன் முடிவு. அந்த எது சுட்டரிக்கப்படுகிறது? அவங்க முட்பூண்டுகளையும் இங்க முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் விளைப்பிக்கிற நிலம். இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அந்த மாம்சத்தின்படியான கிரியைகள், மாம்சத்தின்படியான பயிர்கள், பிரயோஜனமற்ற பலன், பரிசுத்தாவியானவருடைய நடத்துதலின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அவங்க கேட்ட வசனத்தின்படி அவங்க எதுவும் செய்யாமல் இருக்கும் போது அவங்களுடைய கிரியைகளினால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை, அவைகள் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லிட்டு அடுத்த 9ல இருந்து பிரியமானவர்களே, பிலவட் என்று இவங்க அட்ரஸ் பண்ணப்படுகிறது. யாருன்னா அந்த 7:8 சொல்லப்பட்ட அதே நபர்கள் தான் பிலவட் என்று அழைக்கப்படுகிறாங்க. அழைக்கப்பட்டு நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களும் உங்களிடத்தில் உண்டென்று நம்பி இருக்கிறோம். ஒரு எப்படி இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரையில ஒரு பாவி மனம் திருப்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புண்டோ, அதுபோல ரட்சிக்கப்பட்ட ஒருவன், மாம்சத்தின்படி வாழுகிறவன் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். வாழ்வதற்கான சான்சஸ் ஆர் தேர். அவங்க முதல்ல நம்ம பார்க்கும்போது மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்கிற அளவுக்கு அவங்க இருந்தாலும் அவங்க இன்னும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் இன்னும் ஆண்டவருக்காக உண்மையா வாழ்வதற்குமான சான்சஸ் ஆர் தேர். ஏனென்றால் அவங்களுக்குள்ளால பரிசுத்தாவியானுடைய ஆளுகை இல்லாமல் இருக்குது. அவர் விசனம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் பரிசுத்தாவியானவரை they are grieving the Holy Spirit by not yielding to the Holy Spirit or obeying to God. But still அவங்க வசனத்துக்கு நேராக திரும்புவார்களே ஆனால், அவங்க மனம் திரும்புவார்களே ஆனால், அந்த அவங்களுடைய மாம்ச வாழ்க்கையை விட்டு திரும்புவார்களே ஆனால், இன்னும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான, ரட்சிப்பின் கனி கொடுக்கக்கூடியவர்களுமான, ஆவிக்குரிய கனி கொடுக்கக்கூடியவர்களுமாக காரியங்கள்
உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஸ்டில் தேர் இஸ் ஹோப். மரண வரையிலும் ஒரு அன்பிலீவர் பிலீவர் ஆகிறதற்கு வாய்ப்புண்டு. ஒரு பிலீவர், பேக்ஸ்லைடிங் பிலீவர் கேன் ரிப்பெண்ட் அண்ட் கம் பேக் டு காட் அட் எனி டைம். அவனுடைய பேக் ஸ்லைட் பண்ணி ஆண்டவருக்கு தோஷணமா இருக்கிற ஒரு விசுவாசி மீண்டும் பலன் கனி கொடுக்கக்கூடியவனாக, ஃப்ரூட்ஃபுல் பிலீவராக மாறுவதற்கு சான்சஸ் எப்போதுமே உண்டு என்பதை நம்ம இங்க பார்க்க முடியும். அப்படி மனம் திரும்பி வர வேண்டும் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதில் 10 ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. God is not unrighteous to forget the good work and the righteous works what you have did in the early days of your Christian life. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். சோ ஏர்லி டேஸ்ல நீங்க பரிசுத்தவான்களுக்கு செய்த பணிவிடைகள், ஆரம்ப நாட்கள்ல உங்களுடைய விசுவாசத்தின் கிரியைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று தெளிவாக சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆங்கிலத்துல த லேபர் ஆஃப் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் chapter 1 verses 3 and 4. ஒரு வாசிப்போம் சார். மன்னிக்கவும், 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். சரி, போதும். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். இங்க நம்ம பார்க்கிறது போல உங்கள் விசுவாசம் மிகவும் இங்க நம்ம தெளிவாக இந்த 1 தெசலோனிக்கேயர் சொல்லுகிறாரு, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை, உங்கள் அன்பின் பிரயாசத்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி தெசலோனிக்கேய சபையினுடைய விசுவாசிகளுடைய அன்பின் கிரியைகள், ஒர்க் ஆஃப் லவ், லேபர் ஆஃப் லவ் நினைவு கூறப்பட்டிருக்கிறது என்று தெசலோனிக்கேய சபைக்கு சொல்லுகிறாரோ, அதே போல எபிரேய நிருபத்துல இங்க அட்ரஸ் பண்ணப்படுகிற பிலீவர்ஸினுடைய அவங்க இந்த ஆரம்ப நாட்கள்ல அவங்களுக்கு இருந்ததான அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று அவங்களை உறுதிப்படுத்தி சொல்லுகிறதான காரியத்தை நம்ம இங்க தெளிவாக பார்க்கிறோம். அடுத்து 18வது வசனத்தில், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து, அடுத்து திருப்பி அவங்களுக்கு சொல்லுகிறாரு, நீங்கள் அசதியாயிராமல், டோன்ட் பி கோல்ட் ஹார்ட்டட், நீங்கள் சோர்வுடையவர்களாக, பலவீனமுடையவர்களாக, ஆவிக்குரிய பலவீனம், இந்த இடத்துல நாட் பிசிக்கல் வீக்னஸ், ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ்ல இருந்து, சோர்வுல இருந்து, டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்து நீங்க வெளியே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை, நற்கிரியைகளை, கிறிஸ்துவுக்கென்று கிரியை செய்கிறவர்களை, ஆவிக்குரிய பிரகாரமாக உண்மையை நடக்கிறவர்களை நீங்கள் பின்பற்றுகிறவர்களா இருந்து, ஃபாலோ த பிலீவர்ஸ், those who are really following Christ and the apostles. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் நீங்கள் பின்வாங்கி போனவர்கள், த பேக்ஸ்லைடிங் பிலீவர்ஸ், அவங்க டேன் பண்ணி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று இங்கே மீண்டும் அழைக்கப்படுகிறதான காரியத்தை நம்ம இங்க என்ன செய்யறோம் சொன்னா தெளிவாக பார்க்கிறோம். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தோம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். உங்களுடைய நம்பிக்கையின் பூரண நிச்சயமாகும்படி. So what is the hope of the believers? விசுவாசிகளுடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஹோப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we will be receiving the rewards for all what we are doing for Christ. கிறிஸ்துவுக்காக நாம்
என்ன செய்கிறோமோ அதற்கான பலன்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நாள்ல நாம் நன்மைக்காவது தீமைக்காவது அதற்கான பலன்களை அடையும்படி கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக நாம் பலன்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து பெறுவோம். நேரடியாக நாம் அவருக்கு முன்பாக நிற்போம், கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போம் என்கிறத விசுவாசித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம வந்து மிகுந்த எச்சரிப்போடு with great awareness and மிகுந்த ஜாக்கிரதையுடையவர்களாக நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்பதை நாம் இங்க என்ன செய்யறோம் சொன்னா கற்றுக்கொள்கிறோம். அவர்களை திரும்பி அவங்களுடைய ஜீவியம் விசுவாச வாழ்க்கையானது நித்திய நம்பிக்கையுடையதாக நித்திய பலன்களை அவங்க சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய நாட்களை வீணாக அழித்து விடாதபடி கிறிஸ்துவுக்கென்று பிரயோஜனமானவர்களாக வாழுகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அழைக்கப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறதுல முக்கியமான காரியங்கள் ரட்சிப்பு நற்கிரியைகளை அவர்களிடத்துல உண்டு கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களிடத்துல salvation started to create good work in the life of the believers. அதுதான் நம்ம வேதத்துல தெளிவாக பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கைகளாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நாம் ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய ஜீவன், தேவனால் நமக்கு தந்திருக்கிற அந்த புதிய ஜீவன், பரிசுத்தாவியானவர் நம்மளை உருவாக்கி இருக்கிற அந்த நியூ லைஃப், அந்த புதிய ஜீவனானது புதிய கிரியைகளை, ஆவிக்குரிய கிரியைகளை, தேவன் விரும்புகிற கிரியைகளை நம்மளை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. அதே போல யாக்கோபு 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 18. நான் வாசிக்கிறேன் 18வது. ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் உன் விசுவாசத்தை என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிக்கிறேன் என்பானே. இங்கே நம்ம பார்க்கும்போது வந்து விசுவாசம் உண்டுன்னா அந்த விசுவாசியின் இடத்துல அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகள், விசுவாச குட் ஒர்க்ஸ், salvation produces good work in a believer's life. அந்த கிரியைகள் குட் ஒர்க்கின் மூலமாக அவனுடைய ரட்சிப்பின் கிரியைகள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. சோ இங்க எபிரேயர்கள் நிருபத்துல நாம் வாசிக்கப்படுகிற அந்த எபிரேயத்தை எழுதுற தேவ மனிதன் அட்ரஸ் பண்ணுகிறதான விசுவாசிகள் கிரியைகள் அற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக முதிர் வயதுடையவர்களா இருக்க வேண்டியவங்க குழந்தைகளா இருக்கிறாங்க, பலவீனர்களாக இருக்கிறாங்க. அவங்க கேட்ட வசனத்தின்படி கீழ்ப்படியாம நல் கனிகளை உண்டு பண்ணக்கூடியவங்க முட்செடிகளை முட்பூண்டுகளை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்க மீண்டும் ஆண்டோடத்துல திரும்ப அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக அவங்க மீண்டும் வர வேண்டும். அவங்க மீண்டும் அந்த பின்னடைவில் இருந்து, பேக் ஸ்லைடிங்ல இருந்து கிறிஸ்துவுக்கு நேராக வாழ வேண்டும் என்று அவங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைய அநேக பிலீவர்ஸ் இந்த நாட்களிலும் அவங்க மாம்ச சிந்தனைகளினாலும் சுய எண்ணங்களை சார்ந்த சிந்தனைகள் விசுவாசத்தை பலப்படுத்தாது. வேதத்தை சார்ந்த வேத வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை சார்ந்து வாழும் போதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியும். நாம் நம்முடைய சுய எண்ணங்களை சார்ந்து கிறிஸ்துவுக்காக பலன் கொடுக்கிறவர்களாக வாழ முடியாது. நமக்கு அதற்கான ஞானம் இல்லை. உலக சூழ்நிலைகளை பார்த்து கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ முடியாது. நாம் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்கு வேத வசனம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுமே நமக்கு உதவி செய்கிறது. அதை சார்ந்தே நாம் வாழ வேண்டும். ஏனென்றால்
நாம் அநேக காரியங்களை அறியாமல் இருக்கிறோம். நாம் குறைந்த அறிவுடையவர்கள், நாம் பலவீனமுடையவர்கள். பரிபூர்ண ஞானமும் பரிபூர்ண அடைவுள்ள பரலோகத்தினுடைய தேவன் தம்முடைய ஆவியினால் தம்முடைய சித்தங்களையும் தன்னுடைய அனாதி நோக்கங்களையும் நமக்கு தம்முடைய வேதத்திலே தந்திருக்கிறார். அந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது நம்மில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவைகளை செய்யும்படியாக நடத்தி பலப்படுத்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த பகுதியில பார்க்கிற ஒரு வேத சிந்தனைக்கு நாம் உதாரணமாக நம்ம எடுக்க வேண்டுமானால் லோத்து ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையும் ஆபிரகாமின் தேவனையும் அவர் மெய்யான தேவனையும் அறிந்திருந்தவர், விசுவாசித்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு தேவனை குறித்த அறிவு அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அவன் உலகத்தை சார்ந்து வாழ்வதை தனக்கு தெரிந்து கொண்டான். உலக மேன்மையை, உலக செல்வத்தை, மனிதனுக்கு முன்பாக வருகிற பெருமையையும் அழிந்து போகிற பெருமைகளையும் அவன் தனக்கு தெரிந்து கொண்டான். கடைசியில் அவனுடைய முடிவு என்ன இருந்தது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த லோத்து பின்வாங்கி வாழுகிற கிறிஸ்துவை அறிந்து மாம்சத்தின்படி வாழ்க்கைக்கு எச்சரிக்கையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7-9 வசனங்கள்ல லோத்து எவ்விதமாக அங்கே சொல்லப்படுகிறாரு. ஒரு வாசிப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது லோத்து மனுஷனுடைய பார்வையில அவனுடைய முடிவுல அவனிடத்துல எந்த நற்கிரியைகளும் இல்லை. அவனை பார்க்கிறவங்க அவனிடத்துல இந்த எந்த மெய் தேவனை அறிகிற அறிவையோ மெய் தேவனை சார்ந்து வாழ்கிற விசுவாசத்தை அறிந்து கொள்ள முடியல. உதாரணமா அவருடைய மனைவி பிள்ளைகளும் கூட அவர் அறிந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனை அறிந்து கொள்ளல. ஆனா அவனுடைய இருதயம், அவன் தேவனை அறிந்தவனுடைய இருதயத்துல தேவனுடைய செயல், பரிசுத்தாவியானுடைய செயல், உணர்த்துதல் இருந்து கொண்டே இருந்தது. நாளோறும் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்த கன்விக்ஷன்ஸ், உணர்த்துதல் அவனுக்குள்ளால் இருந்தது. ஆனா அவன் ரொம்ப தூரம் போய் பாவத்துக்கு உள்ளால அடிமையாக்கப்பட்டபடினால அவன் வாதிக்கப்பட்டு அவனால் என்ன செய்ய முடியல. அவன் ஆண்டவருக்காக வாழ முடியாத அளவுக்கு அவன் மாம்சத்துல வாழ்ந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். உலகத்துல குடும்பம், மனைவி எல்லாத்தையும் அவன் இழந்து போனான். நிச்சயத்திலும் அவனுக்கு பலன் இல்லை. அவன் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருப்பான் என்று கொரிந்தியர்கள் சொல்லப்பட்டது போல அவன் இருப்பான். ஆனால் அவனை நீதிமானாகிய லோத்து என்று சொல்லப்பட்டு, ஏனென்றால் மீட்பு, ரட்சிப்பு எல்லா நாட்களிலும் கிருபையினாலே இலவசமாக விசுவாசிகளுக்கு தேவன் தருகிற அது ரட்சிப்பின் விசுவாசம். நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு தருகிறது. அவர் நமக்குள்ளால் வைக்கிற நித்திய ஜீவன், அவர் நமக்கு பாதுகாப்பு, அவர் நமக்கு தருகிற நம்பிக்கை. அது நம்மிடத்திலிருந்து அதற்கு முன்னாலேயும் தேவன் நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பின்னாலேயும் ரட்சிப்பிற்காக மனிதனிடத்திலிருந்து எதையுமே தேவன் எதிர்பார்க்காமல் கிறிஸ்து இயேசுவை பெற்று விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் உலகத்துல வாழும் போது அவன் மாம்சத்தின்படியும் வாழ முடியும். கார்னல் பிலீவர் ஆவியின்படி வாழ முடியும். ஸ்பிரிட் ஃபில்ட் பிலீவர். நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவங்க மாம்சத்தின்படி அவங்க வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டில் யூ ஹாவ் ஹோப். இன்னும் நீங்க மறந்துரும்புங்க, ஆண்டோடத்துல வாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை பிரோஜனமாக நித்தியத்திற்கு நீங்க வாழுங்க என்று அவங்கள மீண்டும் அழைக்கிறதான ஒரு அழைப்பாக தான் இந்த வேத பகுதியை நாம் பார்க்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நாம் தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் வேதவசன வெளிச்சத்துல நாம் விசுவாசித்து பொறுமையோடு கிறிஸ்து நமக்கு நியமித்த ஓட்டத்துல கீழ்ப்படிதலோடு ஓடக்கிடவோ கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.